ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல் லேக். நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட உயிரையே காப்பாற்றிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரம்யா இதை பற்றி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கார்த்தியை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலையே, இவன் எப்படி இருக்கிறானே தெரிய மாட்டுது, இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி ரம்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ரம்யா நம்ம உயிரை காப்பாற்றின கார்த்திக்கு நம்ம எதனாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய விஷயமே நடந்துருது. என்னன்னா, நம்ம அபிராமியும் தீபாவும் மார்க்கெட் போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு கார் சகதி அள்ளி நம்ம அபிராமி மேலே அடிச்சிடுது. அந்த காரு வேற யாரும் இல்லைங்க, நம்ம ரம்யாவோட காரு தான் அது. ஸோ பயங்கர டென்ஷனான தீபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட கார் கண்ணாடியை பொட்டாப்பான்னு கல்லை விட்டு அடித்து உடைச்சிடுறாங்க. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டென்ஷனான நம்ம ரம்யா வேகமாக காரை விட்டு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரம்யா தீபாவு பக்கத்தில் வந்தோடனே பயங்கரமாக அவங்களுடைய ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டு, தீபா என்ன தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா யார் இவ அப்படின்னு சொல்லி தீபாவும் பார்த்தீங்கன்னா புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தீபா நான் தான் அம்மு, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரடியூஸும் ஆகிக்கிறாங்க. யாருடா இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அம்முவும் தீபாவும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ இப்போ தான் அவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்களாம். அது கூட மட்டும் இல்லாமல் நம்ம தீபா அம்முக்காக நிறைய விஷயங்கள் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்படி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் அபிராமி கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் நண்பர்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ரம்யாவும் தீபா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தீபா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. அண்ட் தீபாவும் ஆமான்னு சொல்கிறா. சரி, நீயும் ஹஸ்பண்டும் இந்த வீக்கெண்ட் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுத்துட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்புறா. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் ஆஃபீஸ்க்கு வந்த ரம்யா பார்த்தீங்கன்னா வேகமாக உடனே பார்த்தீங்கன்னா மேனேஜரை கூப்பிட்டு அந்த கார்த்தியை உடனே கேபினுக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இன்னைக்கு மேடம் காலையிலே கோவமாக இருக்காங்க, இந்த கார்த்தி எப்படி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர அதிர்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே போய் கார்த்தியும் வர சொல்கிறாங்க. ரம்யாவோட கேபினுக்கு வந்த கார்த்திக்கு பயங்கர ஷாக். ஸோ என்னன்னா, ரம்யா கார்த்திக்கு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ என்னன்னா, நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, என்னால் முடிஞ்ச இந்த ஒரு கிஃப்டை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மேடம், அது என்னுடைய கடமை, நீங்கள் என்னுடைய முதலாளி, உங்களை காப்பாற்றுறது என்னோட கடமை, அதை தான் நான் செஞ்சேன், எனக்காக நீங்கள் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ இதை வாங்கி தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல கார்த்தி முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம்